இன்னுமா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி சைட் டிஷ் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ இந்த ஒரு மெயின் டிஷ்லேயே முடிச்சிடலாம் வாங்க. ரெகுலராக இதுக்கெல்லாம் சாம்பார் தனியாக, குருமா தனியாக வச்சு ஒரே ஃப்ளேவரில் சாப்பிட்ற உங்களுக்கு சூப்பர் டேங்கியாக, புளிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை. நம்ம இப்போ மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஜஸ்ட்டு 3 மெயின் இன்க்ரீடியண்ட்டில் இந்த வேலையை முடிச்சிடலாமா? இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு, கடுகுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு மண் சட்டியில் செய்யும்போது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணணும். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போட்டு அந்த தக்காளியிலேருந்து அந்த ஃப்ளஷ் தனியாக வெந்து அந்த தோல் தனியாக வந்துடணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிருங்க. நான் இப்போது எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால அப்படியே ஸ்டவ்லேயே வச்சு கடையிறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு கீழே எடுத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு சைடு நாங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற டிஷ் இது. சாதத்துக்கும் சாப்பிடுவோம், எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்குவோம். எங்கள் அம்மாவோட ரெசிபி. நாங்கள் இதை சாதத்துக்கும் சாப்பிடுவோம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடுவோம். இப்போ இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சும் எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்களேன். இதுதான் மண் பாத்திரத்தோட ஸ்டைல். நீங்கள் இந்த ரெசிப்பியை பேச்சுலர்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கோயிங், இல்லை 10 நிமிஷத்தில் தேங்காய் சட்னியோடு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். சைடிஷ்க்கு ஒரு சைடிஷ் தேவையே இல்லை. டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி இந்த ரெசிபி தெரிஞ்சவங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் செஞ்சு பார்க்காதவங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. ஸோ இன்றைக்கி டின்னர் தோசையும் இந்த தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னு தக்காளி குஜ்ஜுன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இது எப்படி இருக்குது, பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்குல்ல? செஞ்சு பாருங்கள் மறக்காமல்.